ஷேர் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஹவரில் என்னால் ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா எஸ் அஃப்கோர்ஸ் எடுக்க முடியும். பட் இந்த மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஹவர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இந்த 4 பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேசிக் என்னன்னு பார்த்தோன்னா, இன் ஜென்ரலி ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸில் ப்ளேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் எல்லாம் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுனா ஆஃப்டர் 3:30 PM டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 AM. இதுதான் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ். இந்த டைமிங்கில் ப்ளேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 o'clock வந்து ஃபுல்லாக வந்து ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் ஆகும். ஸோ அந்த டைமிங்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் FII இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்திருக்கும், DII இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கும், RIIக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா வந்திருக்கும். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்டர்ஸுமே இந்த டைமிங்கில் தான் ஆகும். இப்போது 9 o'clock வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனாலுமே நம்மளால் RII செக்மெண்ட் பீப்புளுக்கு அலௌட் கிடையாது. இந்த RII பீப்புள்னா யாருன்னா நம்மள மாதிரி ஒரு காமன் பப்ளிக்ஸ் தான் RII செக்மெண்ட்ஸ். இப்போ இந்த FII செக்மெண்ட்ஸ், DII செக்மெண்ட்ஸ்லாம் வந்து அதோட அப்ரிவேஷன் என்னன்றது நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். பட் இந்த செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து மட்டும்தான் அலௌடு. அவங்க மட்டும்தான் மார்னிங் 9 AM டு 9:15 AM வரைக்கும் அவங்க தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு ஆஃப்டர் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒலாட்டிலிட்டி இருக்கும். மார்க்கெட் வந்து ஆஃப்டர் 9:15 தான் வந்து ஆக்சுவலாக வந்து RIIக்கு வந்து ஓப்பனே ஆகும். RIIனா யாரும் இல்லை, பப்ளிக் காமன் பர்சன்ஸ் தான். ஓகேவா? ஃபஸ்ட் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு பிஃபோராக வரைக்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் நியூஸஸ் கோ த்ரூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஒய்? பிகாஸ் இப்போ வந்து ஒரு செக்டரில் ஏதோ ஒரு பேடான இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை நோட்டீஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாக்கை ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணலன்னா விச் இஸ் அது வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். முக்கியமாக இந்த செகண்ட் பாயிண்ட்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஸோ இந்த தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, விச் இஸ் ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 10 to 15 minutes ஹை வொலட்டிலிட்டி இருக்க தான் செய்யும். ஒய்? பிகாஸ் நம்ம பார்த்த ப்ராபபிலிட்டி நம்பர் 1 and 2னால, பிகாஸ் ஏமோ ஆர்டர்னாலையும் வொலட்டிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் செகண்ட் ஒன் மார்க்கெட் நியூஸஸ்னாலையுமே மார்க்கெட் வந்து ஹை வொலட்டிலிட்டியில் தான் இருக்கும். ஒரு ஷேர் வந்து ஒரு கிளியரான பேத்தை சூஸ் பண்ணும். கிளியரான பேத்துன்றது நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒரு ட்ரெண்டவே சூஸ் பண்ணும். ஜென்ரலாக ஒரு 15 minutes ஆகும் ஒரு ஸ்டாக் வந்து கிளியரான பேத்தை சூஸ் பண்ண. வெதரை வந்து அதை வந்து அப் ட்ரெண்டில் போக போதா இல்லை டவுன் ட்ரெண்டில் வரப்போதான்றது வந்து அந்த டியூரேஷன் எடுத்துக்கும். 15 minutes ஆகும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளால் ஒரு சூஸ் பண்ணவே முடியும் இது வந்து எந்த ட்ரெண்டில் மூவ் ஆகுதுன்னு அப்படின்னு. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, ஜென்ரலாக புல்ஸ் எப்பயுமே வந்து ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ண தான் பார்ப்பாங்க. பட் அட் தி சேம் டைம் நீங்கள் வந்து மார்க்கெட் நியூஸஸ்னால் கேதர் பண்ணி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லை ஃபெல் டவுன் ஆகுமான்னு உங்களால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட முடியும். சப்போஸ் இப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு பேடான நியூஸ்ன்னு இருக்கப்போ மார்க்கெட்டோட புல்ஸ் வந்து ஹையர் போனால் கூட உங்களுக்கு ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம் இந்த மார்க்கெட் வந்து ஃபெல் டவுன் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ ஜட்ஜ்மெண்டலாக இருக்கணும். நீங்கள் எப்பயுமே நாலேஜபிளாக இருக்கணும் ஒரு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும் மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டோட டைமிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் ஈஸியாக சர்வே பண்ண முடியும். ஏமோ ஆர்டர்ஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணால் தான் 3:30 to 9 AM. FIIக்கும் DIIக்கும் 9 to 9:15 வரைக்கும் அவங்க வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் RIIன்றது நம்ம தான் RIIன்றது 9:15 to 3:30 வரைக்கும் தான் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆஃப்டர் 3:30 to 4 o'clock வரைக்கும் திரும்பவும் FII DII அப்புறம் வந்து ப்ரோக்கர்ஸ்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒய்? பிகாஸ் அது வந்து ஆக்ஷன் நடக்கும். அப்புறம் வந்து ஸ்கொயர் ஆஃப்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெர்மினாலஜிலாம் வந்து அதோட ரீசன்ஸ் என்னன்றதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் விச் இஸ் எனஃப் ஃபார் டுடே. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபைனான்ஸ் வித் முரளி.